பச்சை குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கப்பு துவரம்பருப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட பீன்ஸு கொஞ்சம், இதுவும் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு கொஞ்சம், உருளைக்கிழங்கு கொஞ்சம், மஞ்சள் பொடி போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வைக்கணும். 4 விசில் வச்சு துவரம்பருப்பையும் காய்கறியும் ஒன்றா குக்கரில் வச்சு வேக வைக்கணும். குழம்புக்கு அரைக்கிறதுலாம் அரைச்சிக்கலாம். வறுக்கணும்லாம் இல்லை, அப்படியே பச்சையாக தான். 2 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் பச்சை கடுகு, ஜீரகம் 1 ஸ்பூன், காரத்துக்கு சிகப்பு மிளகா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சாச்சு. பருப்பும் காயும் நல்லா வெந்துருச்சு. அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும். தேவையான சால்ட் ஆட் பண்ணுறேன். சாம்பார் கொதிச்சிருச்சு, அணைச்சிட்டேன். கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, நெய் 1 ஸ்பூன் ஊற்றுறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு நெய் தான் யூஸ் பண்ணணும். காயட்டும். பெருங்காயம் கொஞ்சம், கடுகு கொஞ்சம், பொரிஞ்சோன்னே சாம்பாரில் ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா பச்சை சாம்பார் ரெடி.